ஹலோ பியூட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் தான் பார்க்க போறோம். இந்த பாத் பவுடர்னு சொல்றதை விட ஒரு மேஜிக்கலான பாத் பவுடர்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பாத் பவுடர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்தது. இந்த பாத் பவுடரை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனா மாத்தி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்க ஸ்கின்ல வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தனா மாத்தி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்க ஸ்கின்னோட டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பாத் பவுடர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த பாத் பவுடரை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப என்னோட மேஜிக்கல் பாட் பவுடரை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து பச்சை அரிசி வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மசூர் தால் வந்து எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எடுத்திருக்கிற எல்லாமே வந்து ஒரே குவான்டிட்டில வந்து தான் எடுக்க போறோம். இது கூட நெக்ஸ்ட் வந்து பச்சை பாசி பயறு வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட வந்து ஒரு எக்கு இல்லைன்னா 2 எக்கு நீங்க எடுத்த அதோட வெள்ளைக்கரு இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் நீங்க இது இது கூட வந்து எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளைக்கருவை வந்து நல்லா இது மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வெள்ளைக்கருவும் அந்த பயருங்களும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிக்கிறோம். இப்படி மிக்ஸ் பண்றதுனால இந்த வெள்ளை கருவோட பெனிஃபிட் வந்து இந்த பயருக்குள்ள ஃபுல்லா நல்லா போகும். அதே நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த காய வைக்க போறோம். இப்ப நம்ம இந்த காய வச்சு எடுக்கிறதுக்கும் வந்து இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வெயில்ல போய் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நீங்க காய வைக்கிறது வந்து மார்னிங் வெயில் அண்ட் ஈவினிங் வெயில், இந்த 2 வெயில்ல ஏதாவது ஒரு வெயில்ல வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மாதிரி கொர கொரப்பா தான் இருக்கும். நீங்க உடைகிற சவுண்ட் மாதிரி கேட்கும். இந்த மாதிரி நீங்க வந்து காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து காஞ்ச ரோஸ் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இதை எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா பவுடர் டைப்புக்கு வந்து நீங்க அரைச்சி எடுத்துக்கணும். இதுல வந்து திப்பி திப்பியா இருக்கக்கூடாது, நல்லா பவுடரா இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நீங்க பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா அரைச்சு வந்து எடுத்தாச்சு பவுடர் டைப்புக்கு. இப்ப இத வந்து ஒரு தடவை நல்லா சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுல வந்து நம்ம அரிசி எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதனால அந்த திப்பி திப்பியா இருக்கிறது வந்து கண்டிப்பா கொஞ்சமாவது இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி பவுடரை நல்லா நீங்க ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரோட லைஃப் டைம் வந்து எவ்வளோ நாளுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மந்த் வரைக்கும் நீங்க இந்த பவுடரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க திரும்பவும் அகைன் வந்து ரெடி பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த பவுடரை வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிப்பேன். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் எனக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவுல நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து நான் மில்க் வந்து ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு மில்க் இல்லாட்டா தயிர் கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பாத் பவுடரை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நல்லா கிளியராவே பார்த்திருப்பீங்க. அண்ட் இந்த பாத் பவுடரை வந்து இப்ப என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த பாத் பவுடரை வந்து நீங்க பால் தயிர் இல்ல அப்படின்னா நீங்க வெறும் தண்ணியில கூட மிக்ஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது உங்க ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு வந்து எவ்வளவு நேரம் நீங்க வந்து வச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்க வந்து வச்சிருந்தாலே போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்க்ரப் மாதிரி கொடுத்துட்டு
நல்லா தேய்ச்சு அழுத்தி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கிடலாம். 5 மினிட்ஸ்க்கு மேல நீங்க வந்து உங்களுக்கு வச்சிருக்க விருப்பம் இருக்கு அப்டின்னா, நீங்க தாராளமா வச்சுக்கலாம். நீங்க என்னால அவ்ளோ நேரம் நிக்க முடியாது அப்டிங்கிறவங்க வந்து வெறும் 5 மினிட்ஸ் மட்டுமே நீங்க வந்து நின்னாலே போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பச்சரிசி வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி, ஸ்கின்ன வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி குடுக்குறதுக்கு வந்து இந்த பச்சரிசி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உளுந்து வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். ஏன்னா உளுந்துல வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிறனால, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து பச்சை பாசி பயிறு வந்து எடுத்திருக்கோம். பச்சை பாசி பயிறு வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா சாஃப்டன் பண்ணி குடுக்கும். இந்த சொரசொரப்புலாம் இல்லாம நல்லா மிருதுவா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த பச்சை பாசி பயிர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து மசூர் தால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மசூர் தாலுமே வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுத்து, உங்க ஸ்கின்ன வந்து ஈவனா மாத்தி குடுக்குறதுக்கு இந்த மசூர் தால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து முட்டையோட வெள்ளைக்கரு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வெள்ளைக்கரு வந்து உங்க தளர்ந்த ஸ்கின்ன வந்து நல்லா டைட்டனும் பண்ணி குடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஈவனாவும் மாத்தி குடுக்குறதுக்கு இந்த முட்டை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா இது கூட வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரோஸ் பெட்டல்ஸ் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ன நல்லா பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். அதே நேரத்துல வந்து உங்க ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வர்றதுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரோஸ் பெட்டல்ஸ். உங்களோட வேர்வை ஸ்மெல் இதுகளெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியும் குடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி குடுத்து ஸ்மூத்தனாவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ரோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா என்னோட ஃபேஸ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் கையையும் கூட நல்லாவே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த பேக்க நீங்க வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸும் தெரியும். இந்த பாத் பவுடர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஒரு மாய்ஸ்சரைசரோ, இல்லைன்னா இந்த மாரி வந்து ஆலோவேரா ஜெல் ஏதாவது ஒண்ணு எடுத்து, இந்த மாரி உங்க ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க வந்து உங்கள்ட்ட ஆயில் இந்த மாரி இருந்துச்சுன்னா கூட, கோகனட் ஆயிலாவது அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பாத் பவுடர வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனும் வந்து தட்டி விட்டுருங்க. See you next video. Take care. Bye bye.